Hi everyone, 12th standard chemistry की important question 2 mark 3 mark 5 mark பார்க்க போகிறோம். Unit 5 9 13ல Unit 10 Unit 14 இருக்குது நமக்கு மிட்டமில். ஸோ அந்த ரெண்டு போர்ஷன்ஸும் அந்த ரெண்டு யூனிட்ஸும் நான் அப்புறமா தரேன். இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு இது நான் சொல்கிறேன். நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கல்ல, இப்போ படிச்சுட்டு இருக்க யூனிட் இதாக தான் இருக்கும், மந்த்லி டெஸ்ட்டில் வச்சா இதாக தான் வைப்பாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். செகண்ட் மிட்டமுக்கு இது யூஸ்ஃபுல், பப்ளிக்கு இது யூஸ்ஃபுல். பப்ளிக்கில் என்னெல்லாம் வருமோ அதை தான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை மட்டும் படித்தாலே போதுமானது, ரொம்ப டீப்பாலாம் இறங்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? ஸோ இதை ஆனால் இது எழுதியிருக்க எந்த கொஸ்டினும் விடக்கூடாது. யூனிட் 5 எல்லாம் ரொம்ப முக்கியமான யூனிட். யூனிட் 5 எடுத்திங்கன்னா 1 மார்க்கும் வரும், 2 மார்க்கும் வரும், 2 மார்க் வரும், 3 மார்க் வரும், 5 மார்க் வரும். ஸோ அந்த மாதிரி முக்கியமான யூனிட் 13 5 ஸோ 5வது யூனிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதெல்லாம் தியரி தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ரவுண்ட் பண்ணி தான் 5 மார்க்கு. ஸோ அந்த வெர்னியர் தியரி, அதுக்கப்புறம் அந்த 5வது கேள்வி விபிடி அப்ளிகேஷனோடது ஒன்று, 21வது இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்ஸு. 25 அதெல்லாம் ஈஸி தான். மீதி எல்லாமே குட்டி குட்டி கொஷின்ஸ் தான், ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ 5.3.2 சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அதோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 5.3.3 லிகாண்டு அதோட எக்ஸாம்பிள். 5.6.1 விபிடியோட பாஸ்லேட்ஸ் 10 பாயிண்ட்டுமே படிக்கணும். கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் அணைவு மாற்றியம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அயனைசேஷன் மாற்றியம் அயனி மாற்றியம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஐயூபேக் நேமில் இது கண்டிப்பாக ஐயூபேக் நேமில் லிகாண்ட் இது, சென்ட்ரல் மெட்டல் இது, கோஆர்டினேஷன் நம்பர் இது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது, ஐயூபேக் நேம் எதுன்னு இப்படின்னு கேட்பான். அதை கண்டுபிடிக்க தெரியணும். அது வேணால் நம்ம ஒரு கிளாஸாக கொடுத்துருவோம். ஸோ அது வந்து புக் பேக்கில் அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் இருக்கிறதும், பேஜ் நம்பர் 138 139 134 என்னெல்லாம் இருக்கோ இந்த பேஜில் இருக்க எல்லா ஸ்ட்ரக்சருமே நீங்கள் பார்க்கணும். 140ல் ஒரு 10 12 ஸ்ட்ரக்சர் கொடுத்துங்க. எல்லா ஸ்ட்ரக்சரோட ஐயூபேக்கும் பார்த்து வச்சுக்கோ. லிகாண்ட்னா என்ன, சென்ட்ரல் மெட்டல்னா இனினா என்ன, மைய உலோக அயனினா என்ன, அணைவு என்ன, ஆக்சிஜனேற்றம் ஸ்டேட்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அதில் கேட்குறாங்க. விபிடி அப்ளிகேஷன்ஸில் புக்கின் வந்து ஒரு 2 கொடுத்துருக்கு, புக் பேக்கில் ஒன்று தான் இருக்குது. அது கூட காப்பரும் ஒன்று சேர்ந்துருக்கு புக் பேக்கில் 5வது. விபிடி அப்ளிகேஷன் என்ன வேணாலும் கேட்கலாம். அவுட்டர் டர்ன் கன்ஃபிகரேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் அது வீக் லிகாண்டா இல்லை ஸ்ட்ராங் லிகாண்டான்னு பார்த்தா ஸ்ட்ரக்சர், ஹைபிரிடைசேஷன் எழுதிட்டு அதோட ஸ்ட்ரக்சரு ஈஸி தான். ஸோ மேக்னட்டிசம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது படிச்சுக்கலாம். ஸோ யூனிட் 5 ரொம்ப முக்கியமான யூனிட்டு, இதை விட்டுறவே கூடாது. அடுத்தது யூனிட் 9 எடுத்துக்கிட்டே ஈஸியான யூனிட்டு 5 மார்க் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் H2O2 ஃபியூயல் செல். புக் பேக்கில் மீதியெல்லாம் ஈஸி. இந்த கொல்ட்ராஸ்லோட அப்ளிகேஷனும் சேர்த்து 5 மார்க்கு, மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க் தான் போதும். புக் பேக் அவ்வளோதான். புக்கினில் வந்து மோலார் கண்டக்டிவிட்டி 1.11.9.1.9 டெஃபினேஷன் மட்டும் படித்தா போதும். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் மின்னார் பகுதி கடத்துத்திறன் நினைக்கிறேன், சமான கடத்தி அப்படின்னு நினைக்கிறேன். 9.1.3 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மின்னார் பகுதிக்கான கடத்தி காரணிகள். சரி, டி பை ஹக்கல் ஆக்சஞ்சர் ஈக்குவேஷன், வீஸ்டோன் பிரிட்ஜ் இருக்குது, அது வேணும்னா பார்த்துக்கோங்க. கேல்வானிக் செல்ட் ரொட்டேஷன், கேல்வானிக் மின்கலத்தின் குறியீடுகள், இது வந்து ரொம்ப முக்கியம். படம் போட்டு எழுதுனா 5 மார்க்கு. சால்ட் பிரிட்ஜ் என்றால் என்ன, உப்பு பிரிட்ஜா என்னன்னு தெரியல, சால்ட் பிரிட்ஜ் உப்பு பாலம் என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது என்ன 9.3.4 SHC ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜனேட்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி எழுதணும் 5 மார்க். வாட் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ், இது ஈஸி. மின்வேதி தொடர் என்றால் என்ன, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் கரோஷன் அரிமானத்தை தடுக்கும் முறை. ஸோ இதெல்லாமே ஈஸி. ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் ஃபேரடேலா ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் ஒன்று எக்ஸைஸில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் 9th லெசன். 9th லெசனில் ப்ராப்ளம்ஸ் படிக்க முடியாதவங்க விட்டுருங்க, நல்லா படிக்கிற குழந்தைங்க பார்த்துக்கோங்க. ஆனால் மீதியெல்லாம் படிச்சிட்டோம். யூனிட் 13 பொறுத்த வரைக்கும் பெரிய யூனிட். ஆனால் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், புக் பேக்கில் செகண்ட் கொஸ்டின் மஸ்ட் ஸ்டடி. அது ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி கேட்பாங்க, நைட்ரோஃபார்ம் மசியோஃபார்ம் அந்த மாதிரி கேட்பாங்க. 6th கொஸ்டின் நேமிங் ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின் அக்கௌண்ட் கிவ் ரீசன் அண்ட் 7th கொஸ்டின் ஒரு 5 மார்க்கு, பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அமீன் டிஃபரன்ஸ் பண்ணுறது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் நைட்ரோபென்சின் 5 மார்க்கு. குளோரோபெக்கின் ப்ரிப்பேர்டு ஈஸி. லைபர்மன் நைட்ரோசோ டெஸ்ட் ஈஸி. ஹாஃப்மன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், ஹாஃப்மனின் கடுகெண்ணெய் வினை, கடுகெண்ணெய் வினை தனியாக இருக்குது, இது ஹாஃப்மன் கடுகெண்ணெய் வினை. சாண்ட்ரமேயர் கெட்ரமன் இதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன். பால்ஷீமன் தியோரோப் நைட்ரல் கண்டஜஸ் சபத்தியர் மாகி. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன். ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்க ப்ராப்ளம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். முடியாத பசங்க வேண்டாம். என்னென்ன நேமிங் ரியாக்ஷன், கெபரியால் தேலமைடு சிந்தசிஸ், அப்புறம் மஸ்டர்ட் ஆயில் கடுகெண்ணெய் வினை, கார்பலமைன் ரியாக்ஷன் கார்பலமைன் வினை, டயட்டோசேஷன். ஸோ அடுத்தது கோம்பக்ஸ் ரியாக்ஷன் கோம்பக்ஸ் வினை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வினை. ஷார்டன் பாமன் அதெல்லாமே ரொம்ப முக்கியமான வினை. அது போக இருக்க வினை இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் அவனுக்கு எது வேணாலும் கேட்பாங்க. 13th யூனிட்டில் இதையாவது படிங்க. ஏன்னா நான் ஃபுல்லாக சொல்லலை, உங்களுக்கு முடிகிற அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, 10th யூனிட்டும் உங்களுக்கு 14th யூனிட் கூடிய விரைவில் வந்துடும், அடுத்த வாரமே வந்துடும், தீபாவளியில் முடியட்டும். இது நீங்கள் சேஃபஸ்ட்டாக இப்போ நீங்கள் எக்ஸாம்லாம் வச்சா படிக்கிறக்காக நான் கொடுத்தேன்.
இதை மட்டும் படித்தா போதுமானது. பப்ளிக் எக்ஸாமுக்கு தாராளமாக தைரியமாக படிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்ல மறந்துட்டேன். லைக் பண்ணிவிடுங்க வீடியோக்கு. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.